ஹோட்டலில் வாங்கும் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கும் வீட்லேயும் கொத்து பரோட்டா செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நோம்பில் இஃப்தார் டைம் நீங்கள் இந்த சமோசா செய்யும் அதோட பட்டி எடுத்து ஓரங்களை கட் பண்ணி எடுத்துருப்பீங்க. அது வந்து பக்கோடா இல்லாட்டி இப்படி கொத்து பரோட்டா செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி ஃப்ரீசரில் வச்சுருப்பீங்க. அதை எடுத்து கூட் போன போகிற அதை வந்து ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோ. அப்போ நல்லா சாஃப்ட் ஆகி வரும். ஸ்டீம் பண்ணி ஒரு முறை சரி செஞ்சு பாருங்கள். இந்த பரோட்டா இந்த ஓரங்களில் நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ இதை வந்து நான் வந்து கொத்து பரோட்டா செஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து சிக்கன் கறி கொஞ்சம் தேவைப்படுது. அப்போ அதையும் எடுத்து வச்ச பிறகு இப்போ ஒரு ஃபேனில் 2 ஹரணி மாட்டு எண்ணெய் ஊற்றினேன். தேங்காய் தான் ஊற்றின பிறகு ஒரு 3-4 பூண்டை வந்து நல்லா அப்படி தட்டி போட்டுட்டேன். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கொள்ளையில சேர்த்த பிறகு இது வந்து பொரிய விடும். நல்லா பொரிஞ்சு வரசில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொண்டு கட் பண்ணி போட்டுட்டேன். போட்டு இதோட வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதெல்லாம் வதங்குறதுக்கு வந்து ஒரு உப்புத்தூள் சேர்த்துனேன். உப்புத்தூள் சேர்த்தப்புறம் நல்லா வதங்கி விடணும். வதங்கி வரசில் இதுக்கு வந்து உங்களுக்கு மசாலாக்கள் வந்து கட்டத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலும். உங்களுக்கு சின்னவங்க இருந்தால் எல்லாம் குறைச்சி போட்டுக்கோங்க. பெரியவங்க இருந்தால் பிரச்சனை இல்லை. போட்ட பிறகு எல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். எல்லாம் கலந்துட்ட பிறகு இதோட வந்து முட்டை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேன். முட்டை சேர்க்குறது வந்து நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி இப்படி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணின பிறகு இதோட வந்து நாங்கள் ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த இந்த பரோட்டாவை சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். அதோட சிக்கனையும் சேர்த்த பிறகு இப்போ இதை ஸ்பூன் ஒன்று வச்சு எப்படி நல்லா கொத்தி கொத்தி விடணும். அப்போ தான் அந்த கொத்து பரோட்டா டேஸ்ட்டே வரும். இப்போ இதோட வந்து ஒரு கைப்பிடி அளவு கேரட் லீவ்ஸ் சேர்த்துட்டேன். உப்பெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி உப்பை பார்த்துக்கோங்க. இது வந்து இஃப்தார் டைம் ஒன்று செஞ்சது தான். ஆனால் நான் இஃப்தார் பிறகு தான் உப்பெல்லாம் பார்த்து திரும்ப உப்பு போட்டுட்டேன். லீக்ஸ் கரெக்ட் எல்லாம் சேர்த்தப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டேன். அன்றைய நாள் வந்து கொத்து பரோட்டா ரெடி. மீதமான இந்த சமோசா பட்டிகள் இருந்தால் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக வரும். ஹோட்டலில் வாங்க அதே டேஸ்ட்டில் நீங்களும் வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.